அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பற்றி புகார் தெரிவிப்பதற்காக டெல்லி சென்ற 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லியில் உள்ள தலைவர்களை ஒவ்வொருவராக சந்தித்து மனு அளித்து வரும் நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திக்க மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம் சுப்ராமன். கார்கே மறுப்பு தெரிவிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு காங்கிரசின் அதிருப்தி மாவட்ட தலைவர்களை சந்திக்க மறுப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீது அடுக்கடுக்கான புகார்களை கூறி தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோர்டன்களை சந்தித்த காங்கிரஸ் கமிட்டியின் அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரை சந்திக்க திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று கே.சி. வேணுகோபாலையும் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் அதிருப்தி மாவட்ட தலைவர்களை சந்திக்க மறுப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் பின்னணியை பார்த்தோமானால் ஓராண்டுக்கு முன்பாக செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரசின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதில் மல்லிகார்ஜுன கார்கேவின் பங்கு பெருமளவில் இருந்ததாகவும், அதே போல செல்வ பெருந்தகைக்கு அப்பொழுது கூட இவர் மாநில தலைவராக வருவதற்கு கார்கேவின் அந்த பேச்சும் முக்கியமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அவர் சந்திக்க மறுப்பதாக தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல ராகுல் காந்தி நேற்று இரவு சந்திக்க அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இன்று காலை மீண்டும் அவர்களை சந்திப்பதாக நேரம் ஒதுக்கப்பட்டு அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் இன்று காலை ராகுல் காந்தியை சந்திக்கிறார்கள். இப்படி பல்வேறு மாவட்ட தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அகில இந்திய தலைவர்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் கார்கே மட்டும் அவர்களை சந்திக்க மறுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ரமணியன்.